வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ப்ரூவ் தட் த மேட்ரிக்ஸ் 1326 இஸ் சிங்குலர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிங்குலர் அப்படின்னா இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏன்னு கன்சிடர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏன்னு பேர் வச்சுட்டா இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 வந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் சிங்குலர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா? 0 வரல அப்படின்னா இது வந்து நான் சிங்குலர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ சிங்குலர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கனாலே அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 அப்படின்னு வந்தால் சிங்குலர் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. 0 வரல அப்படின்னா நான் சிங்குலர். ஓகேங்களா? ப்ளூரல்னு சொல்லுவீங்க, ஆனால் நான் சிங்குலர். ஓகேங்களா? ஸோ 0 வரலைன்னா நான் சிங்குலர், 0 வந்தால் சிங்குலர். இப்போ பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஏ. ஸோ ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லியாச்சு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட், ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறேன். என்ன ஒரு மல்டிபிள் பண்ணால் 1 × 6 6 போட்டுட்டு ஒரு மைனஸாக போட்டுருங்க. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் ஃபோர்த் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு மைனஸாக போட்டுட்டு செகண்ட் எலமெண்ட்டையும் தேர்ட் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 2 × 3 × 2 என்ன வரும்? 6 ஆர் 2 × 3 6. ஓகேங்களா? ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஃபோர்த் எலமெண்ட்டையும் பெருக்கிறேன். பெருக்கிட்டு 6ன்னு வந்துருச்சு. போட்டுட்டு ஒரு மைனஸாக போட்டுட்டு கீழே இருந்து தேர்ட் எலமெண்ட்டையும் செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிபிள் பண்ணுறேன். 6. ஸோ இப்போ பாருங்கள், 6 - 6 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் திஸ் இஸ் சிங்குலர். ஓகேங்களா? அவ்வளவுதான். இது வந்து சிங்குலர் அப்படின்னா ஈக்குவல் டு 0 வரணும். டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ 0 வரணும் அப்படின்றத நம்மளுக்கு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி தான் அடுத்த சம்மு இருக்கும். அப்படி ஈஸியாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். வாங்க இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இதை பாருங்கள், ஃபைண்ட் த கோஃபேக்டர் ஆஃப் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே -2 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். -2 இந்த எலமெண்ட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் -2. இதுக்கான கோஃபேக்டர், அதாவது தமிழில் சொன்னால் இணைக்காரணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இணைக்காரணி அப்படின்னா கோஃபேக்டர். ஸோ -2க்கான இணைக்காரணி என்ன அப்படின்றதான் கொஸ்டின்னு. ஸோ இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா கோஃபேக்டர் ஆஃப் -2 என்ன எடுக்கிறேன் அப்படின்னா இந்த -2 இருக்குது, எந்த காலத்தில் இருக்குது? இந்த காலத்தில் இருக்குது. ஸோ அந்த காலத்தை நான் அப்படியே மறைச்சிக்கோங்க. -2 இருக்கக்கூடிய அந்த காலத்தையும் மறைச்சிருங்க, -2 இருக்கக்கூடிய அந்த ரோவையும் மறைச்சிருங்க. இதை மறைச்சிட்டா மீதி எனக்கு என்ன கிடைக்குது? மீதி இங்கே இருக்கக்கூடிய 1 1 2 -3 கிடைக்குதா? ஸோ இதுதான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் -2. ஸோ பாருங்கள், 1 1 இங்கே இருக்கக்கூடிய 2, அங்கே இருக்கக்கூடிய மைனஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து -2ஓட கோஃபேக்டர். ஸோ -2 இருக்கக்கூடிய அந்த காலத்தை மறைச்சிருங்க, -2 இருக்கக்கூடிய இந்த காலத்தை மறைச்சிருங்க, -2 இருக்கக்கூடிய இந்த ரோவையும் மறைச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மறைச்சிட்டிங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடியது இது. இது சப்போஸ் கோஃபேக்டர் ஆஃப் -3 கேட்டால் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஓகே, எக்ஸாம்பிள் இது நானாக சொல்கிறது. கோஃபேக்டர் ஆஃப் -3 இது செய்யணும்னு அவசியம் கேட்டிருந்தா என்ன கேட்டிருந்தாங்களோ அதுதான் செய்யப்படும். ஓகேங்களா? ஸோ -3 இங்கே இருக்குது. ஸோ அப்போ -3 இருக்கக்கூடிய அந்த என்டையர் ரோவையே நான் இதை மறைச்சிக்கிறேன். அதே மாதிரி -3 இருக்கக்கூடிய அந்த என்டையர் காலத்தை மறைச்சிக்கோங்க. என்ன இருக்குது மீதி? 1 -1 6 -2 இருக்கா? ஸோ இதுதான் வந்து கோஃபேக்டர் ஆஃப் -3. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா -3ன்றது இந்த காலம். ஸோ இந்த காலமும் இந்த ரோவும் தான். ஸோ இந்த ரோவை நான் மறைச்சிட்டேன், அதே மாதிரி இந்த காலத்தையும் நான் மறைச்சிட்டேன். ஸோ இப்படி மறைச்சிட்டோன்னா மீதி இருக்கக்கூடியது கோஃபேக்டர் ஆஃப் -3. இதே இது கோஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா -2 செஞ்சுருக்கோம் இல்லையா? இப்போ பார்ப்போம். கோஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸோ 2 இருக்கக்கூடிய ரோ வந்து இங்கே இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 இருக்கக்கூடிய ரோவை நான் மறைச்சிட்றேன், அதே மாதிரி அந்த 2 இருக்கக்கூடிய காலத்தையும் மறைச்சிட்றேன். ஸோ மீதி என்ன இருக்குது? 1 -1 1 -2 -1. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் இதை எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை, இன்னொன்று நம்ம செய்யணும். என்ன அப்படின்னா இப்போ இந்த வேல்யூவோட பொசிஷன் சைன் ஒன்று இருக்கும். அதாவது
இங்கே வந்து ப்ளஸ். நம்ம ஒரு டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்தால் ஃபஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ், ரெண்டாவது எலிமெண்ட் மைனஸ், மூணாவது எலிமெண்ட் ப்ளஸ், 4 மைனஸ், 5 ப்ளஸ், 6 ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி வரும். ஓகேங்களா? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி வரும்போது இதோட எலமெண்ட் எடுத்தீங்கன்னா ப்ளஸில் தான் எழுத போகிறோம். அதே இது -1க்கான கோஃபேக்டர் எடுத்தோம் அப்படின்னா வர்ற ஆன்சரோட ஒரு மைனஸாக மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது -2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -2க்கான பிளேஸ் வேல்யூ எங்கே? மைனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ வர்ற ஆன்சரோட முன்னாடி ஒரு மைனஸை சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி -3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. -3ன்றது மைனஸ் வேல்யூ தான். ஸோ அப்போ -3ன்றதுக்கு கோஃபேக்டரில் ஒரு மைனஸை வேல்யூவை சேர்த்துக்கணும், எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 2ன்றதும் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ 2ன்றது என்னது? மைனஸ் தான். ஸோ அப்போ வர்ற ஆன்சரோட மைனஸை சேர்த்துக்கணும். இது எது 6ன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த ரோவையும் இந்த காலத்தையும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த ரோவையும் நம்ம மறைச்சிக்கலாம். மறைச்சிட்டிங்கன்னா எனக்கு மீதி என்ன இருக்குது? -1 1 3 -3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் மைனஸ் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா 6ன்றது அந்த பிளேஸ் வேல்யூ என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கோஃபேக்டர் எழுதும்போது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் எழுதும்போது ப்ளஸில் ஆன்சரை எழுதிடுவோம். செகண்ட் எலமெண்ட்டுக்கான கோஃபேக்டர் எழுதும்போது மைனஸாக ஆன்சர் எழுதிடுவோம். ஸ்டூடெண்ட் இங்கே இருக்கக்கூடிய மைனஸுக்கும் நான் இங்கே போடுற மைனஸுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால தான் இங்கே மைனஸ் போடுறோம் அப்படின்றது கிடையாது. ப்ளஸ்ஸே இருந்தாலும் இந்த பொசிஷனுக்கான மைனஸ் வேல்யூக்கு தான் நம்ம இங்கே மைனஸ் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த -1க்கான கோஃபேக்டர் கேட்டாங்க அப்படின்னா இதான பிளேஸ் வேல்யூ வந்து மைனஸில் இருக்குது. ஸோ ஆன்சர் மைனஸில் எழுதுவோம். அதான் மைனஸில் வந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றுவோம், ப்ளஸில் வந்தால் மைனஸாக மாற்றுவோம். ஓகேவா? முன்னாடி ஒரு மைனஸை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஆன்சர் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இங்கே வந்து நான் மைனஸ் இருக்குது, வெளியில் போட்ட மைனஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் 1 × -3 -3, அதாவது ஆப்போசிட் சைடையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? 1 × -3 -3. அதே மாதிரி ஒரு மைனஸை போட்டுருங்க. போட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1 × 2 2. ஸோ இப்போ இதை பாருங்கள். வெளியில் மைனஸு -3 -2 என்ன வரும்? -5. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5. ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மைனஸ் போட்டதுனால தான் இங்கே ஆன்சர் ப்ளஸ் வருது. இங்கே மைனஸ் போடலைன்னா ஆன்சர் மைனஸில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான -1 × -3 -3. மைனஸை போட்டு 2 × 1 போடும்போது -2. ஸோ -3 -2வும் -5. முன்னாடி நம்ம போட்ட மைனஸு கண்டினியூ வர்றதுனால 2 மைனஸ் இருக்கும்போது ப்ளஸ்ஸு. ஸோ அதே மாதிரி இதுக்கு நான் செய்கிறேன். இந்த மைனஸை வெளியில் எழுதுகிறேன். ப்ராக்கெட்டை போட்டு 1 × -2 -2 போட்டுட்டு ஒரு மைனஸாக போட்டுருங்க. 6 × -1 -6. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மைனஸு, இந்த -2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6. இதை கால்குலேட்டரில் அப்படியே டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 4ன்னு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ மைனஸ் இங்கே வந்து 4 அப்படின்றப்ப ஆன்சர் -4. ஸோ அப்போ கோஃபேக்டர் ஆஃப் -3ன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் எழுத போகிறோம். அடுத்தது கோஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி எழுதுறோன்றதை பாருங்கள். ஸோ இந்த மைனஸை வெளியில் எழுதிக்கிறேன். ப்ராக்கெட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. 2 -1 மட்டும் இல்லைனா +1 ஒரு மைனஸாக போட்டுருங்க. -2 × 1 -2. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு இந்த வெளியில் இருக்க மைனஸு உள்ள 2 மைனஸ் சேர்ந்துருந்தால் அது ப்ளஸ்ஸும் மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 1 3 வெளியில் இருக்கக்கூடிய மைனஸ். ஓகேங்களா? ஸோ கோஃபேக்டர் ஆஃப் 2 அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு -3 அப்படின்றது ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்? ஸோ இதோட தான் கோஃபேக்டர். நீங்கள் ஒரு சம்மை எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஈஸியாக புரியும். சூப்பராக செய்யலாம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா 3x3 மேட்ரிக்ஸில் ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த கோஃபேக்டர் அந்த இடத்துல ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்டுக்கும் கோஃபேக்டர் எழுதுவோம். 9 எலமெண்ட்டுக்கும் நம்ம கோஃபேக்டர் எழுதுவோம். எங்கே 3x3 மேட்ரிக்ஸில் ஏ இன்வெர்ஸ்க்கான வேல்யூவில். ஓகேங்களா? ஸோ அது பிக் கொஸ்டினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கான வீடியோ ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.